கிறிஸ்து இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண்போம் இறையாட்சி வழியாக இந்த புனித வெள்ளி ஹோலி ஃப்ரைடே இந்த நாளிலே சிலுவையை குறித்து இந்த புனித வெள்ளியினுடைய புனிதத்தை மேலான நிலையை நாம் சிந்தித்து இதன் வழியாக பயன்பெற இந்நேரம் நமக்கு உதவுவதாக. பைபிளிலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது திருவசனம், சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமையாய் உள்ளது. சிலருக்கு அது மடமையாக தோன்றலாம், ஆனால் சிலருக்கு அது மீட்பளிக்கும் வல்லமை. அது மீட்பளிக்கும் வல்லமை. இயேசு உலக மக்களுக்காக பாடுபட்ட, சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரை உலக மக்களுக்காக கையளித்த அந்த சிலுவையிலே வல்லமை உண்டு. அந்த சிலுவையிலே வல்லமை உண்டு. இந்த உலகம் அதை அறிய வேண்டும். எல்லாரும் அறிய வேண்டும். ஒரு குலத்திற்கோ ஒரு இனத்திற்கோ ஒரு மதத்திற்கோ மட்டுமல்ல, இயேசு சிலுவையிலே தன்னை கையளித்தது எல்லா மக்களுக்காகவும். எல்லா மக்களுக்காகவும். நீ ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரிதான். அதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, ஜெர்மன் தேசத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவன் திருமணமாகி சில வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் சில காலங்களுக்கு பிற்பாடு அவருடைய மனைவி கர்ப்பம் தரித்தாள். குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது ஒரு பிரசித்தி பெற்ற கன்னியர்கள், அருள் கன்னியர்கள், சிஸ்டர்ஸ் நடத்துகின்ற ஒரு ஹாஸ்பிட்டலை கொண்டு அட்மிட் பண்ணினார். அட்மிட் பண்ணி அதிலே அந்த மருத்துவமனையில் ஏராளம் அறைகள் உண்டு. அதில் ஒரு அறையிலே இவர்கள் போகும்போது அந்த அறையிலே ஒரு சிலுவை இருந்தது. இவருக்கு அதிலே நம்பிக்கையும் இல்லை, விசுவாசமும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அப்பொழுது அந்த மருத்துவமனையினுடைய ஒரு அருள் சகோதரியை கூப்பிட்டு, ஒரு சிலுவை இல்லாத அறையை கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அந்த அருள் கன்னியர் சொன்னார்களாம், சிலுவை இல்லாத அறையே இந்த மருத்துவமனையிலே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் வேறு ஏதாவது மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம். ஆனால் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசவத்திற்கான ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். ஆகவே அவர் அந்த கோடீஸ்வரன் மனிதன் வெளியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போக விரும்பவில்லை. மனைவி பெட்டிலே படுத்திருக்கிறார். அந்த பெட்டை திருப்பி போட்டார். காரணம், என்னுடைய மனைவி பிரசவிக்கும் போது, குழந்தையை பெற்றெடுக்கும் போது, குழந்தையும் என்னுடைய மனைவியும் இந்த சிலுவையை பார்க்கக்கூடாது என்று அந்த பெட்டை திருப்பி போட்டார். போட்டுவிட்டு இவர் வீட்டுக்கு சென்றார். சில நாட்களிலே இவர் வீட்டில் இருக்கும்போது டெலிவரி நடந்தது, பிரசவம் நடந்தது. மருத்துவமனையிலிருந்து செய்தி போனது, உங்களுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார், ஒரு ஆண் குழந்தை. ஓடி மருத்துவமனைக்கு வந்தார். வந்து கேட்டார், என்னுடைய குழந்தை இந்த சிலுவையை பார்த்ததா என்று. அப்பொழுது கன்னியர்கள் சொன்னார்களா, உன்னுடைய குழந்தை சிலுவையை பார்க்கவில்லை, இனி ஒரு நாளும் சிலுவையை பார்க்காது. காரணம், 2 கண்களும் பார்வை இல்லாமல் பிறந்திருக்கிறது. சத்தம் போட்டு அழுதார். சிஸ்டர், என் குழந்தை பார்வை கிடைப்பதற்கு ஏதாவது வழி உண்டா? சிஸ்டர் சொன்னார்களா, எந்த சிலுவையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த சிலுவையிலே ஆற்றல் இல்லையோ, அந்த சிலுவை ஒன்றே உன்னுடைய குழந்தையினுடைய பார்வையை கொடுக்க வழி செய்யும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஒரு சிலுவையை எடுத்து அவனுடைய கையிலே கொடுத்து, இது அவனுடைய பிள்ளையினுடைய கண்களிலே வைத்து விசுவாசத்தோடு
இது சிலருக்கு மடைமையாக தோன்றும், ஆனால் மீட்பளிக்கும் நமக்கும் அது கடவுளின் வல்லமையாய் உள்ளது என்று இந்த வசனத்தை சொல்லி அவருடைய மனதிலே நினைத்து வெளிப்படுத்தி ஜெபிக்க சொன்னார்கள். அவன் அந்த சிலுவை அந்த குழந்தையின் கண்களிலே வைத்தான். பார்வையில்லாத குழந்தையினுடைய கண்களிலே வைத்தான். ஒரு பெரிய அற்புதம். மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அந்த குழந்தைக்கு முழு பார்வை, ஒரு பார்வை உள்ள குழந்தையாக எப்படி பிறக்குமோ அதை போல உள்ள ஒரு புதிய கண்கள், அழகான பார்வை உள்ள கண்கள் அந்த குழந்தைக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து அவன் ஏற்றுக்கொண்டான், விசுவசித்தான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கலாத்திற்கு எழுதிய நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன். யார் கூறியது? சவுல், மக்களை துன்புறுத்தியவன். எந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார்களோ, விசுவசித்தார்களோ, சிலுவையை மையப்படுத்தி வாழ்ந்த மக்களை சிலுவையை மையப்படுத்தாத சவுல் மக்களை துன்புறுத்தி அழிக்க கடந்து போகும்போதுதான் இந்த சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட மரித்து உயிர்த்த ஜீவிக்கின்ற இயேசு சவுலை தொட்டார். எப்பொழுது அவரை தொட்டாரோ அப்பொழுது அவர் உணர்ந்து கொண்டார், நானே என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய பெருமை, என்னுடைய குடும்ப கௌரவம், என்னுடைய படிப்பு, என்னுடைய பலன், இதிலெல்லாம் நான் பெருமை கொள்ள மாட்டேன். காரணம், இதுவரையில் நான் அதிலே தான் பெருமை கொண்டேன், துன்புறுத்துகிறதிலே தான் பெருமை கொண்டேன், மக்களை அழிப்பதிலே பெருமை கொண்டேன். இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகம், ஒருவேளை சில மனிதர்கள் இப்படி பெருமை கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். பணத்திலே, புகழிலே, பட்டத்திலே, ப்ராப்பர்ட்டியிலே, எவ்வளவு காரியங்களில் மக்கள் பெருமை கொள்கிறார்கள். பெருமை கொண்ட இந்த சவுல் பவுலாக மாறிய பொழுது சொல்லுகிறார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். இந்த புனித வெள்ளி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறு எதை பற்றியும் அறிய வேண்டுமென நான் நினைக்கவில்லை. இதை பற்றி தான் நான் அறிய விரும்புகிறேன். வேற எதை பற்றியும் நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். 2 மேட்டர். அறிய நான் விரும்பவில்லை. நான் அறிந்தேன், இந்த சிலுவையை பற்றி அறிந்தேன், இந்த இயேசுவை பற்றி நான் அறிந்தேன். இதைவிட வேற அறிவதற்கு ஒன்றுமில்லை. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். 1, நம்முடைய குற்றங்களுக்காக அவரை ஒப்புவித்தார். 2, தமக்கு ஏற்புடையவர்கள் ஆகுமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். அன்புக்குரியவர்களே, இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பில்லை. எபிரேயர் 9:22. ஆகவே நமக்குள்ள பாவ மன்னிப்பு அவர் இரத்தம் சிந்தியதா. ரோமர் 3:25 சொல்கிறது, இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார், ஆகவித்தார். எதற்கு? 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது, எதற்கு? எல்லா மனிதர்களும் மீட்பு பெற வேண்டும், எல்லா மனிதரும் உண்மையை அறிய வேண்டும், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். சிலுவையில் அறையப்பட்ட, சிலுவையில் இரத்தம் சிந்திய, சிலுவையில் நமக்காக பரிந்து பேசிய உயிர்த்தெழுந்த இயேசு விரும்புகிறார். எல்லாரும் மீட்படைய வேண்டும், எல்லாரும் உண்மையை அறிய வேண்டும். இதை கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லப்படுகிறது.
விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் மீட்பு பெறணும் இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தார். எல்லாருமே இயேசு வழியிலே வாழ்ந்து வளர்வோமா. எல்லா மனிதரும் மீட்பு பெறணும் இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். இயேசு வந்தி வேறு எவராலும் மீட்பு இல்லையே. இயேசு வந்தி வேறு எவராலும் மீட்பு இல்லையே. நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழோ எதுவும் இல்லையே. நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழோ எதுவும் இல்லையே. இயேசு நாமமின்றி வேறு நாமமில்லை. இயேசு நாமமின்றி வேறொரு நாமமில்லை. எல்லா மனிதரும் மீட்பு பெறணும் இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க கடவுள் விரும்பவில்லை. உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க கடவுள் விரும்பவில்லை. தம் மகனின் வழியாக உலகை மீட்க பூமியில் இயேசு வந்தார். தம் மகனின் வழியாக உலகை மீட்க பூமியில் இயேசு வந்தார். தீயவன் சாவது விருப்பமல்ல, மனம் திரும்பி வாழ்வது விருப்பமே. தீயவன் சாவது விருப்பமல்ல, மனம் திரும்பி வாழ்வது விருப்பமே. எல்லா மனிதரும் மீட்பு பெறணும் இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார்.
திறந்து பகிர்ந்து கொடுப்பாயோ? நிறைவாய் வந்து கதவை திறந்து பகிர்ந்து கொடுப்பாயோ? இன்று இந்த வீட்டிலே மீட்பு உண்டாயிற்று. இன்று என்னோடு நீ இருப்பாய் பேரின்ப வீட்டினிலே. எல்லா மனிதரும் மீட்பு பெறணும் இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தார். எல்லாருமே இயேசு வழியிலே வாழ்ந்து வளர்வோமா? எல்லா மனிதரும் மீட்பு பெறணும் இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். ஆகவே பாவத்தினுடைய பழுவினா வாழ்ந்து கொண்டிருக்கிற, குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்தின் சுமைகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த புனித வெள்ளி, இந்த தூய வெள்ளி, இந்த ஹோலி ஃப்ரைடே நமக்கு உணர்த்துவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது திருவசனம். இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறது. நம்மை தூய்மைப்படுத்துகிற ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு ஆற்றல், ஒரே ஒரு வல்லமை, ஒரே ஒரு வழி, அது இயேசுவின் இரத்தம். எல்லா பாவங்களையும் கழுவி அது தூய்மைப்படுத்துகிறது என்று யோவான் எழுதிய முதல் நிருபத்திலே 1:7 வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு எதிரான விதிகள் கொண்ட, நமக்கு எதிரான விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை சிலுவையில் அதை அழித்து விட்டார். நமக்கு ஏராளம் கடன் பத்திரங்கள் உண்டு. அந்த கடனை நாம் தீர்க்க முடியாது, சில வேளைகளில் நாம் தீர்க்க முடியாது. அது சிலுவையில் அழித்து விட்டார். சிலுவையில் அறைந்து அந்த கடன் பத்திரத்தை ஒழித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறார். நமக்குள்ள கடன்களை அழித்து விட்டவர், சிலுவையில் அறைந்து ஒழித்து விட்டவர் நமது இயேசு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசுவினுடைய கல்வாரி சிலுவையில் இருந்து வெளிப்பட்ட 7 காரியங்களில் 1 மன்னிப்பு, 2 ரட்சிப்பு, 3 அரவணைப்பு, 4 தத்தளிப்பு, 5 தவிப்பு, 6 அர்ப்பணிப்பு, 7 ஒப்புவிப்பு. எதற்காக? பிதாவே, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். மன்னிப்பு, மன்னிக்கிற ஹிருதயம் அற்புதங்களை காணும். மன்னிக்கிற வாழ்வு பரலோகத்தை காணும். நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்தால் கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். இயேசு நமக்கு சிலுவையில் வெளிப்படுத்திய ஒரு மாதிரி மன்னிப்பு. மன்னியுங்கள். ரட்சிப்பு, இன்றே என்னோடு வான் வீட்டில் நீ இருப்பாய், வரகதியில் இருப்பாய். ரட்சிப்பு. அரவணைப்பு, அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய். அரவணைப்பு. தத்தளிப்பு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டி. தவிப்பு, தாகம் தாகம் என்று சொன்னார். அர்ப்பணிப்பு, எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஒப்புவிப்பு, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இந்த சிலுவையில் வெளிப்பட்ட வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே இடம்பெற்று நம்முடைய பாடுகளிலும் நம்முடைய வாழ்விலும் இந்த நிலைகள் வெளிப்படும் பொழுது, செயல்படும் பொழுது ஒரு நாள் நிச்சயம் அது மகிமையாக, உயிர்ப்பாக மாறிவிடும். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார்
சட்டத்தினுடைய சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17வது திருவசனம் சொல்லுகிறது, திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. மோசே வழியாக கொடுக்கப்பட்டது திருச்சட்டம். ஆனால் அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. இயேசு வழியாக வெளிப்பட்டது அருளும் உண்மையும். அது இயேசு வழியாக வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ரோமர் 5:20 படித்து பாருங்கள். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அலைகடந்து பெருக்கெடுத்ததா? இந்நேரத்தில் இந்த நல்ல நாளிலே, புனித நாளிலே 1 பேதுரு 2:24 மையப்படுத்தி நம்முடைய வாழ்வையிலே, இந்த நல்ல நாளிலே, புனித நாளிலே 1 பேதுரு 2:24 மையப்படுத்தி சிலுவையின் மீது தம்முடைய உடலில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். 3 காரியம். 1, நாம் பாவங்களுக்கு இறக்க, மரிக்க, சாக, பாவம் சாக வேண்டும். நீதி பிழைக்க வேண்டும், நீதி தழைக்க வேண்டும். 3, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். ஜெபம். இந்த புனித தூய வெள்ளியாகிய இன்று உலக மக்களின் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து, சிலுவையில் இரத்தம் சிந்தி, பாடுபட்டு, மரித்து, இன்றைக்கும் வாழ்கின்ற நல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளிலே, இந்த புனித நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களும் இறந்து, செத்து, மரித்து, நீதி பிழைத்து, நீதி வாழ உம்முடைய காயங்களினால் உடலில், உள்ளத்தில் இருக்கிற நோய்கள், திண்மையின் சக்திகள் எல்லாம் அழிந்து மாறி உம்முடைய காயங்களினால் நாங்கள் குணமடைய இந்த நாளிலே உம்முடைய அருளையும் ஆசிரையும் வாழ்வையும் புது வாழ்வையும் எங்களுக்கு தரும்படியான வேண்டி செபிக்கிறேன் நல்ல இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானி. பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானி. இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானி.
ஒழியேனும் உம் காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கேனும் உம் காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கேனும் பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீ என் பகையை ஒழித்தீரே சிலுவை வழியாக என் பகையை ஒழித்தீரே என் பகைகள் ஒழியேனும் என் பகைகள் ஒழியேனும் உம் சிலுவையால் நான் ஒப்புரவாகணும் உம் சிலுவையால் நான் ஒப்புரவாகணும் பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீ சிந்தியதா உலகில் சமாதானம் கொணர்ந்தீ இரத்தம் சிந்தியதா உலகில் சமாதானம் கொணர்ந்தீ என் வெறுப்பு அழியேனும் என் வெறுப்பு அழியேனும் இரத்தத்தால் நான் சமாதானம் அடையேனும் உம் இரத்தத்தால் நான் சமாதானம் அடையேனும் பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீ பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீ நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீ